வணக்கம். இனி எல்லாம் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது நல்ல வரவேற்ப வாங்கியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பட் இன்னும் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அது என்னங்கிறத சொல்லி குடுத்துட்டு இருக்கோம். கவலைப்பட தேவையில்ல. எல்லாருமே இந்த சாட் ஜிபிடி, ஜெமினி அப்படின்னு ஏஐய எப்படி பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள, அவங்களுக்கு வேண்டிய விளக்கங்கள, அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள ஈஸியா வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. எல்லாருக்கும் குடுக்குறோம். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, வேலை செய்றவங்க இப்படி யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி வடிவமைச்சு கொடுக்குறதுங்கிறது தான் எங்களுடைய வேலை. இந்த ப்ராம்ப்ட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஏஐ அல்லது ஜெமினி இந்த மாதிரி இருக்கக்கூடிய டூல்ஸ்ல எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டளை தான் நாங்க அழகா கிரியேட் பண்ணி தரோம். உன் பேர் என்ன அப்படின்னு சொன்னா தெரியும் சொல்லிடுவாங்க. இன்னும் உன் பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வர, உனக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கட்டுக்கோப்பா ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதில் ஃபுல்லா வாங்கலாம். அதே மாதிரி தான். ஸோ நிறைய ப்ராம்ப்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் இந்த ப்ராம்ப்ட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். ஸோ இதே வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சோஷியல் மீடியா பேஜஸ்ல கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்போம். qr360.in/prompts கொடுத்துருப்போம். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி வரும். டேட் வைஸா வரும். இந்த டேட்டை வந்து நீங்க கரெக்டா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ள ஒவ்வொரு ப்ராம்ப்டும் இருக்கும். அதாவது இமேஜுக்கான ப்ராம்ப்ட், பிசினஸ்க்கான ப்ராம்ப்ட், சோஷியல் மீடியாக்கான ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்களுடைய பிசினஸ் ஃபுட்வேரா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு ஏஜென்சியா இருக்கலாம், அல்லது நீங்க இப்போ புதுசா ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்து அதுக்கான பதில்களையும் விளக்கங்களையும் விடைகளையும் வாங்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது பிசினஸ். அதாவது ஐ ஆம் ஸ்டார்டிங் எ பிசினஸ் டு என்ன பிசினஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிசினஸ் ஆரம்பிக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நான் இப்ப ஆரம்பிக்க போறேன். எங்க ஆரம்பிக்க போறேன்? சேலத்துல, தமிழ்நாடு. அது கொஞ்சம் நீங்க டெஃபினேஷன் கரெக்டா கொடுத்தீங்கன்னா சேலம்னாவே இந்தியா உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட 7-8 இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்தை நம்ம எடுத்துரும். சோ அதனால நீங்க கொஞ்சம் டெஃபினேஷன் மட்டும் கரெக்டா கொடுங்க. இந்தியா அதை கொடுத்துறேன். கேன் யூ லிஸ்ட் த மெயின் காம்படிட்டர்ஸ் இன் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல யார் யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில எனக்கு கம்பேரிட்டிவா எடுத்து கொடு அப்படின்னு சொல்றோம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க அதான் நல்லது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அத ஏஜென்சி மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துறோம். நம்ம டிஸ்கிரைப் their strength and weakness and who are their current customers அப்படின்னு கொடுப்போம். இதை காப்பி பண்ணிட்டு நேரா சாட் ஜிபிடி வரும். ஸோ இதுல வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இங்க நம்ம இந்த பேஸ்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஐ ஆம் ஸ்டார்டிங் எ பிசினஸ் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அட் சேலம், தமிழ்நாடு, இந்தியா. கேன் யூ லிஸ்ட் த மெயின் காம்படிட்டர்ஸ் இன் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மார்க்கெட்? டிஸ்கிரைப் their strengths and weakness and who are their current customers? இருக்கிறத அது கொடுத்துரும். டக்குன்னு எடுத்தா நம்ம ஈஸியா டக்குன்னு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் டிஜிட்டல் டெக்னோ சர்வீஸ் இருக்காங்க. அவங்களுடைய வீக்னஸ் என்ன இருக்கு, அவங்களுடைய கரண்ட் கஸ்டமர்ஸ் யார் இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை அவங்க கொடுத்துரும். டிஜிட்டல் சேவகன், அட்சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் தளம், ஸோ அவங்களுக்கு யார் இருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லேம்ப் சாஃப்ட் இந்த மாதிரி ஈஸியா எடுத்து கொடுத்துரும். இதில் நீங்க காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு விஷயங்களை நீங்க எடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால என்ன வேணும்? சோஷியல் மீடியா நமக்கு இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா நமக்கு அதே மாதிரி தான். கிரியேட் இன் இன்டெப்த் மேனுவல் அவுட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ப்ரொமோஷன் பிசினஸ் ஆஃப் இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இதையே நம்ம வச்சுக்குவோம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு பெய்டு ப்ரொமோஷன், செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணா நல்லா இருக்குமா, இன்ஃபுளுன்சர் ப்ரொமோஷன் நல்லா இருக்குமா, சோஷியல் மீடியா அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம். அதை நம்ம காப்பி பண்ணிக்கிறேன். அகைன் ஜெமினிக்கோ நீங்க எதுக்காலும் போங்க. ஜெமினி இந்த தடவை போறேன். ஜெமினில போய் அதை கிளிக் பண்ணி அடிச்சோம் அப்படின்னா கிரியேட் இன்டெப்த் மேனுவல் அவுட்லிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி த்ரூ எ பெய்ட் ப்ரொமோஷனா செல்ஃப் ப்ரொமோஷன் கேட்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்கா 3 விஷயங்களையுமே அழகா நமக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி பண்ணணும், பில்டிங் ஏ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், பெய்டு ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாவில் ஐடென்டிஃபை அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுத்துரும். இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதில் என்னென்ன வேலிடாக இருக்கோ அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பிசினஸ் நீங்க போட்டுக்கலாம். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி போட்டிருக்கேன். இதே நீங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து ஆடியோல வேணும் அப்படின்னா இந்த ஆடியோ கொடுத்துடலாம். இதுல மேல ஜெமினில மட்டும் அது உண்டு. ஆடியோ கூட அதுலயும் உண்டு. சாட் ஜிபிடி உண்டு. அது நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். In-depth manual, promoting a digital marketing agency through social media.
Introduction. A digital marketing agency, ironically, needs to So, master இந்த its மாதிரி own நீங்க digital marketing to படிக்கிறதுக்கு thrive. இதாகுது அப்படின்னா நீங்க அதை கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். சோ 3வது மிக முக்கியமான விஷயம் இமேஜ். நிறைய பேர் பார்ப்பாங்க. இனிமேஜ்ல வந்து என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். இப்போ என்னன்னா ஒரு 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 ப்ராடக்ட், அதாவது நம்ம வந்து டாம் அண்ட் ஜெரின்னு கொடுக்கலாம். டாம் கேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். ஒரு டாம் கேட் வந்து ஸ்னீக்கி அப்ரோச்சிங், அதாவது ஒரு இதுல வந்து ஃபுல் ஆஃப் கூல் ட்ரிங்க் ஆஃப் வயலட் கலர், இந்த மாதிரி நம்ம எப்படி வயலட் கலர் வித் 2 straws, அதுல 2 ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு வயலட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கை வந்து அது குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு டாம் வந்து குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வரைய சொல்லி சொல்றேன் நான். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இது காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம சாட் ஜிபிடி போலாம். இதுக்கு நாங்க தனியா ஒரு டூல் வச்சிருக்கோம். அந்த டூலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ ரியலிஸ்டிக் நமக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம். என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல்லா வந்துட போகுது. கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டாம் கேட் ஒரு ஃபுல் பாட்டில் ஆஃப் வயலட் கலர் ட்ரிங்க்ல 2 ஸ்ட்ரா வச்சு ஒரு இடத்துல உட்காந்து அழகா பேக் ட்ராப்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஃபுல்லா என்னென்ன இருக்க மாதிரி கொடுத்துட்டோம். பரவாயில்ல, இது கொடுத்துருச்சு. இப்போ இதுல வந்து கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போனோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் நமக்கு இன்னும். ஸோ இதே நம்ம சாட் ஜிபிடில போனோம் அப்படின்னா அதுல வந்து டாலின்னு இருக்கு. அதுல நம்ம இதே ப்ராம்ப்டை கொடுத்தோம் அப்படின்னா அதுலயும் வேற மாதிரி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டூல் இருக்கு. இன்னும் நம்ம பெய்டு டூல்ல வந்து நிறைய இருக்கு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இன்னும் நல்லா அழகா டெப்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி எடுத்து கொடுத்துரும். 4K இமேஜா, 2K இமேஜா, நம்ம டைமென்ஷன்ஸா என்ன வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நான் சாட் ஜிபிடில கொடுத்துருக்கேன். டாம் பில்லியே கரெக்டா காட்டுச்சு. டாம் கேட்டே காட்டிருச்சு. பார்க்கறதுக்கு அழகா நீட்டா வந்துருச்சு. நான் அந்த வயலட் கலர் ட்ரிங்க் போட்டா 2 ஸ்ட்ரா சொன்னேன். அந்த டேபிள் சொல்லிட்டேன். எல்லாமே கரெக்டா கொடுத்துருச்சு. இதை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நீங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னா போதும். ஒவ்வொரு டேட்லயும் 3 ப்ராம்ப்ட், 4-5 ப்ராம்ப்ட் இருக்கும். அது எந்த ப்ராம்ப்ட் இருக்கோ அதை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான ப்ராம்ப்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தேவை இருக்கு அப்படின்னா ஸோ இதே சோஷியல் மீடியா தளத்துல கமெண்டா கொடுங்க. எங்களுடைய அட்ரஸ், எங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். அதுலயும் நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. மீண்டும் சந்திக்கலாம் இதே மாதிரி ஒரு இனி எல்லாம் ப்ராம்ப்ட் நிகழ்ச்சியில. நன்றி, வணக்கம்.